ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். சோறு ஆக்கியாச்சுமா. 2 பேருக்குள்ள சோறு. அழகான அரிசி. ஒன்று போதைக்கு சோறு போதும். அந்தரில்ல கறி, கோழிக்கறி, இஞ்சி பூண்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், தேங்காய் எண்ணெய், நெய், வீட்டு மசாலா, கருவேப்பிலையில், பச்சை மிளகாய், கேஷ்நட்டு எல்லாம் ஊற்றி தாளித்து போட்டுக்கணும். அந்த அப்படிங்கன்னு பாருங்கள். கேஷ்நட் கடைசியாக தான் ஊற்றணும், அரைச்சி. அப்போ தான் அடி பிடிக்காது. இது ரசத்துக்கு வெள்ளைப்பூடு, வெங்காயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலையில், பச்சை மிளகாய், நச்சிருவோம், பெரிஞ்சிரும், நல்ல மிளகு எல்லாம் வச்சு தட்டி, மஞ்சத்தூள் எல்லாம் வச்சு தட்டி தாளிக்கணும். சொட்டு போல் எண்ணெய் ஊற்றி நம்ம எது புலம்புறமோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கிற வேண்டியதான். தாளித்து பெரிய தக்காளி பழம், பழுத்த தக்காளி பழமும் ஒரு கொத்த போல் புளியும் ஊற்றி கலந்து ஊற்றி காய்ச்சினேன். இது பருப்பு, இது மாங்காய், கத்திரிக்காய், தக்காளி பழம், சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் பருப்பு எல்லாம் போட்டு பூக்க போட்டு நல்லா மசிச்சு, மஞ்சத்தூள் போடணும், மசித்து அதுக்கப்புறம் அடை உருவாகவும் மாசும் தாளிப்பும் ஊற்றணும். இதுதான் இதுக்குள்ளே வேலை. மாங்காய், கத்திரிக்காய், ரசம், கோழிக்கறி, ரைஸ். 2 பேருக்குள்ளே தாராளம். ஏற்கனவே வேண்டாம் போதும். அஸ்ஸலாமு அலைக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.